பொங்கல் விடுமுறை முடிந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அனைவரும் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்கள் தருகிறார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். கீர்த்தி விஜய், சொல்லுங்க, பெருங்களத்தூர் பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன காரணம்? தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து எப்படி இருக்கு? பத்மபிரியா, பொங்கல் பண்டிகையொட்டு தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகளாக சென்னையிலிருந்து 6000க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து விடுமுறை இருந்து பொங்கல் பண்டிகையை முடித்துக் கொண்டு தென் மாவட்டங்களிலிருந்து இங்கிருந்து சென்ற சிறப்பு பேருந்துகள், அரசு நியமித்த சிறப்பு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் மற்றும் இதர தனியார் வாகனங்கள் என தொடர்ந்து நேற்று இரவு முதலே சென்னைக்குள் வர தொடங்கியுள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய 3 பகுதிகளாக பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இந்த பக்கம் இருக்கக்கூடிய மதுராந்தகம், வண்டலூர் மற்றும் பெருங்குளத்தூர் வழியாக வாகனங்கள் முழுவதுமாக சென்னைக்குள் வர தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக நேற்று இரவிலிருந்தே இங்கு வாகனங்கள் மிகுந்த நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் வரக்கூடிய அனைத்து சிறப்பு பேருந்துகள், அதாவது அரசால் இயக்கப்பட்ட 6000க்கும் அதிகமான சிறப்பு பேருந்துகள் இன்று நாளை 19ஆம் தேதி வரை தொடர்ந்து சென்னைக்குள் வர இருக்கிறது. நேற்று இரவு முதலே தொடர்ந்து வாகனங்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாக இருப்பதன் காரணமாக பெருங்குளத்தூர் மற்றும் மண்டலூர் பகுதிகளில் தொடர்ந்து வாகன நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் சென்னைக்குள் வரக்கூடிய வாகனங்கள் 3 பகுதிகளாக வருகிறது. மேலும் அந்த பகுதியில் வேலூர் பூவிருந்த வழியாகவும் பல வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் காட்சி மதுராந்தகம், மண்டலூர் வழியாக அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பெருங்குளத்தூர் பகுதியாகும். பெருங்குளத்தூர் முக்கியமாக இந்த இடத்தில் தான் வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், தனியார் மற்றும் அரசு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு மக்கள் இங்கிருந்து இறங்கி சென்னை உள்பகுதிகளுக்கு வரக்கூடியவர்களாக பிரிந்து அருகில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தூர் ரயில் வழியாகவும் மற்றும் இருக்கக்கூடிய மாநகர பேருந்து வழியாகவும் செல்வார்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பெருங்குளத்தூர் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த இடம் தொடர்ந்து வாகன நெரிசலாக இருக்கிறது. ஏறத்தாழ 4 மணியிலிருந்தே காவலர்கள் இங்கு வாகனங்களை நிறுத்தாமல் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வாகனங்களை நிறுத்தி மக்கள் இறங்குவதற்கு கூட அதிகமாக காவலர்கள் வழிவிடுவதில்லை. ஏனால் இந்த நேரத்தில் வாகனங்கள் நெரிசல் ஏற்படக்கூடிய என்ற காரணத்தினால உடனடியாக வாகனங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது பார்க்கும் காட்சி, ஒரு காவல் ஆய்வாளர் அந்த வாகனத்தை ஒரு நிமிடம் கூட இங்கு நிறுத்தாமல் இருப்பது அளவுக்கு அவருடைய வாகனங்களை உடனே சரி செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நேற்று இரவிலிருந்து இந்த பகுதியில் அதிகமாக நெரிசல் ஏற்படுகிறது. இந்த வாகனங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக சிறப்பாக ஒரு 100 காவலர்களை இங்கு நியமித்துள்ளதாக ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அவற்றில் முக்கியமாக 2 ஆணையர்கள் மற்றும் 10 ஆய்வாளர்கள், கூடுதலாக வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்காகவே 10 காவலர்கள் பெருங்குளத்தூர் மற்றும் தாம்பரம் முக்கியமான சிக்னல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து வாகனம் வந்து கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக சென்னைக்குள் நுழைவதற்கான இன்று அலுவல் நேரம் தொடங்குவதற்கு முன்பாகவே இவ்வளவு வாகன நெரிசல் இருக்கும் பொழுது 8 மணிக்கு மேல் அதிகமாக சென்னை வாசியில் இருக்கக்கூடியவர்கள் அலுவலகத்துக்கு தங்களுடைய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் மாநகர பேருந்துகளும் இந்த பகுதியில் இயக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இன்று தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்த 6000க்கும் அதிகமான பேருந்துகளும் உள்ளே நுழைவதற்கான கூடுதலான வாகன நெரிசல் ஏற்படும் என்றே தெரிகிறது. மேலும் இந்த வாகனங்கள் முழுவதுமாக உள்ளே கொண்டு வருவதற்குள்ளே வேறு மாற்று வழிகளாக வேறு எந்த வழியும் இல்லை. இந்த நிலையில் இங்கு ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களும் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் போக்குவரத்து காவலர்கள் முழுவதுமாக இந்த வாகனங்களை எங்கேயுமே நிறுத்துவதற்கு வழிவகை செய்யாமல் இருக்கிறார்கள். இந்த வாகன நெரிசல்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க போனால் ஏறத்தாழ 10 அல்லது 11 மணி அளவிற்கு கூட இந்த சிறப்பு பேருந்துகளும் வெளி மாவட்டங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய வாகனங்களும் தொடர்ந்து உள்ளே வரதற்கான வழி இருக்கும் என தெரிகிறது. பத்மபிரியா. கீர்த்தி விஜய், ஆம்புலன்ஸ்களும் இதே வழித்தடத்தில் தான் செல்கின்றன என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அவர்கள் அந்த அவசர ஊர்திகள் தொய்வின்றி செல்வதற்கு, விரைவாக செல்வதற்கு ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா? பத்மபிரியா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெருங்குளத்தூர் பகுதிகளில் சென்னை நுழைவாயிலா இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வேறு எந்த வழிகளும் கிடையாது. பெரிய வாகனங்கள், அதாவது கனரக வாகனங்களோ பேருந்துகளோ இந்த ஒரு வழியில் தான் செல்ல வேண்டும். முக்கியமாக இந்த இடத்துல சிறப்பு வழிபாடுகள் சிறப்பான வழிவகைகள் என்னவென்று கேட்டால், வாகனங்களை எங்குமே நிறுத்துவதற்கான வழிவகைகள் இல்லாமல் இருந்தால் மட்டுமே இங்கு வாகனங்கள் விரைந்து செல்ல வேண்டும். ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் உள்ளே வரும் பொழுது இந்த வழியினால் தான் செல்ல வேண்டும். இங்கேயும் சில முக்கியமான மருத்துவமனைகள்
பிரச்சனைகளும் இருக்கிறது. காலை நேரம் என்பதனால் அது மாதிரியான அதிக விஷயங்கள் இல்லை. நாங்கள் காவலரிடம் கேட்கும் பொழுது வாகனங்களை நாங்கள் எந்த அளவுக்கு முழுவதுமாக நிறுத்தாமல் உடனே அப்புறப்படுத்துவோமோ, அப்புறப்படுத்துவதற்கு வழிவகை செய்ய முடியுமோ அது மட்டுமே எங்களால் செய்ய வேண்டிய வழி. பொதுமக்களும் இதற்கு உடனடியாக ஒத்துழைக்க வேண்டும். இதன் காரணத்தினால் நாங்கள் காலையிலிருந்து இந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷாக்களையோ டாக்ஸிகளையோ நாங்கள் முழுவதுமாக அனுமதிக்கவில்லை. இந்த ஓரப்பகுதியில் இருக்கின்ற ஏறத்தாழ 50க்கும் அதிகமான ஆட்டோ ரிக்ஷாக்கள் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கும். இன்று காலையிலிருந்து அந்த ஆட்டோ ரிக்ஷாக்களை இந்த இடத்தில் நிறுத்தாமல் முழுவதுமாக அப்புறப்படுத்தி விட்டதாக தெரிவித்தார்கள். ஏனென்றால் ஆட்டோ ரிக்ஷாக்கள் நிறுத்தும் பொழுது வரக்கூடிய பயணிகள் அவசரத்துக்கு அந்த ஆட்டோ ரிக்ஷாக்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கு அவர்கள் பேச வேண்டிய வரும். அதனால் அங்கு கூட்டம் கூடும், வாகனங்கள் நிறுத்தும். அதனால் இந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷாக்களை முழுவதுமாக நிறுத்திவிட்டார்கள். இங்கு வரக்கூடிய மக்கள் இங்கிருந்து இறங்கி அடுத்தபடியாக இங்கிருந்து செல்வதற்கு ஒரு கூடுதலான வழிவகையாக அருகிலேயே பெருங்குளத்தூர் ரயில் நிலையம் இருக்கிறது. மக்கள் உடனடியாக மாறி ரயில் மூலியமாக சென்னையினுடைய உட்புற பகுதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த நேரத்தில் மாநகர பேருந்துகளாக 600 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. காலையிலிருந்து பார்க்கும் பொழுது மாநகர பேருந்துகளை 1-2 மட்டுமே இங்கு பார்க்க முடிந்தது. ஏனென்றால் 5 மணிக்கு மேல் தான் இங்கு மாநகர பேருந்துகளும் முழுவதுமாக இயக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. மக்களுக்கு கூடுதல் அவஸ்தையாக வெளியூரில் இருந்து சென்னை வந்து எப்படியாவது இறங்கிவிட்டாலும் இங்கிருந்து தங்களுடைய உட்புற பகுதிகளுக்கு செல்வதற்காக மாநகர பேருந்துகளின் தேவை மிகவும் அத்தியாவசியமாக உள்ளது. அந்த வகையில் அவர்கள் மாநகர பேருந்துகளை இல்லாமல் அங்குமிங்கும் காலையிலிருந்து அலைகழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கூடுதல் விஷயமாக இங்கிருந்து கிடைப்பது அருகில் இருக்கக்கூடிய மின்சார லைனின் சேவைதான். அந்த சேவையினை உடனே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கிருந்து உள்ளே செல்வதற்கான வழிவகைகளை மாநகர காவல்துறையினர் தொடர்ந்து பல வகைகளை வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் நெரிசல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு செல்லும் பொழுது இது இன்னும் ஒரு 10 மணி அளவுக்கு இந்த வாகன நெரிசல் இருக்கும் என தெரிகிறது. பத்மபிரியா.